ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரெஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்கு தான். என்னோடய மேரேஜுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, வர முடியாதவங்களுக்கு ஏன்னா சிச்சுவேஷன் வந்து ஒரு சில நேரத்தில் இதாகும், அதனால் வர முடியாதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நேர்லேயே வந்து நேற்று கூட ஒரு அண்ணன் வந்து கடையிலே வந்து பார்த்தாங்க முந்தா நேற்று. அப்புறம் அது மாதிரி வீட்டுக்கும் வராங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மேரேஜ் நான் பண்ணதுக்கு உண்டான பட்ஜெட்டு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன இது பண்ணோங்கிறது. ஸோ அந்த டீட்டெயில் சொல்கிறேன், சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா வாடகை. ப்ளஸ் வந்து இபி கேஸு யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம கன்சம்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துச்சு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,120 ரூபா அது மாதிரி தான் வந்துச்சு. ப்ளஸ் வந்து விறகு பிரியாணி தான் நம்ம போட்டோம். சைவம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம். அது மினிமம் ஒரு 20 பேருக்குங்கிறனால அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனும் சைவ சாப்பாடும் சேர்த்து 7,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அது சாப்டர் க்ளோஸ். இப்போ வந்து இந்த மேரேஜ் ஹாலில் வந்து டெக்கரேஷன் சேர்த்து, அதாவது மேரேஜ் ஹால் வந்து 23, 28 இது தனி, அது +5 +5 அப்போ 33 கேஸ் இது தனி. கேஸ் இபி அது அன்னைக்கு ஆகிற செலவு பொறுத்திருக்கு, அது தனி. இது இல்லாமல் நம்ம சிக்கன் பிரியாணி போட்டதுனால விறகு, தம் போடுறதுனால விறகு. ஸோ நிறைய பேர் பிரியாணிலாம் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அது செம்ம கிராண்டாக வந்துச்சு, அது எங்களோட லக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் நேர்லேயும் சொல்லிட்டீங்க. ஸோ நேர்லேயும் தேங்க்ஸ் சொல்லிட்டோம். இப்போயும் ஒரு பெரிய நன்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, வந்து விழாவை நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு. ஆமாம். அடுத்து அதே மாதிரி யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டப்பையும் ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர். ஃபுட்டு வந்து எந்த குறையும் இல்லை, பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. மேபி காலையில் போட்ட டிஃபனாக இருக்கட்டும், மதியம் பிரியாணி அண்டு சைவம் வந்து ஹோட்டலில் தான் பண்ணோம். ஸோ அதுவுமே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நல்லா இருந்துச்சா, திருப்தியாக சாப்பிட்டாங்களா, அது போதும். என்ன ஒரே ஒரு வருத்தம், எங்களால் அந்த சாப்பிட்ற இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல. வீடியோ கவரேஜில் இருக்குது. நாங்கள் கவரேஜ் இருந்துச்சுன்னா கூட அப்புறமா வேணால் ஒரு ஷார்ட்ஸாக வேணால் போடுறோம். ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் செட் பண்ண கவரேஜுக்காரங்க வந்து இன்னும் எங்கள்கிட்ட ஃபுட்டேஜ் தரல. ஸோ இது நாங்கள் வந்து விலாகாக எடுத்தது, ஃபோன்லேயும் அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததை மட்டும்தான் கலெக்ட் பண்ணி நாங்கள் விலாகாக இது வரைக்கும் 5 பார்ட் வந்திருக்கோம். 5 பார்ட்டையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ஸோ இது அந்த 5 பார்ட்டு ஃபுல் கல்யாணத்தில் நாங்கள் இன்விடேஷன் ஆரம்பித்து இப்போ கல்யாணம் முடிகிற வரைக்கும், ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் உண்டான பட்ஜெட்டு அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அது நெக்ஸ்ட்டு விறகு பார்த்தீங்கன்னா 3,100 ரூபா புளிய விறகுன்னு. இன்விடேஷன் பத்திரிக்கை செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,100 ரூபா ஆச்சு, வெறும் பத்திரிக்கைக்கு மட்டும். ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பர்ச்சேசிங் வந்து ஒரு 29 சில்லரை, 30,000 வச்சுக்கோங்களேன். இது 29 சில்லறையில் வந்து எல்லாருக்குமே வச்சு கொடுக்க வேண்டியவங்களுக்கு, பர்சனல் யூஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸுக்கு எல்லாம் ஓரளவு அங்கேயும் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு 29, அதாவது 30Kக்குள்ளே முடிச்சாச்சு, 30,000க்குள்ளே முடிச்சாச்சு. ப்ளஸ் வந்து செஃப்பு மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா அவங்களுக்கு மினிமம் தான். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் 2-3 ஆர்டர்ஸ் நம்ம சைடு இருந்து கொடுத்தனால நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஆஃபர் மாதிரி. மேரேஜ் அட்டன் பண்ண யாராவது செஃப்போட நம்பர் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் பர்சனலாக கூட கொடுக்குறோம். இல்லைனா பயோவில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி இருக்கும், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம தலைவர் தான் எடுப்பார், அவரே டீட்டெயில்ஸ் சொல்லுவார். நீங்கள் டீட்டெயில்ஸுக்கு கேட்டிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. டெக்கரேஷன் 5,000 ரூபா சொல்லியாச்சு. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்திரிக்கை வைக்க போன அதுக்கு உண்டான செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,000 ரூபா ஆகிடுச்சு, 23,950. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்விடேஷன் விலாகுக்கு முன்னாடி நாங்கள் மதுரை, சிதம்பரம், சென்னை எல்லாம் போனோம். இது எல்லாமே இன்விடேஷன் பேஸ் பண்ணி தான் போனோம். அது தனியாக விலாக் எடுத்துக்கிட்டோம். அது இன்விடேஷன் விலாக்லையும் பார்த்துருப்பீங்க. பெரிய ஊருக்கு போனோம், பெரிய ரிலேட்டிவ்ஸ், பெரிய ஆளுங்களை மீட் பண்ணி நேரில் கொடுத்தோம். எதுக்காக நேரில் கொடுத்தோம்னா, உங்களால் கல்யாணத்துக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல, இந்த காரணத்தை வச்சு நாங்கள் உங்களை வந்து நேரில் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் வந்து ரைட்டு. அது வந்து ஒரு பாண்டிங் வந்து எதுவும் கேப் விழுந்துடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி ஃபேமிலியோடையும் சரி.
ஸோ அதை காரணமாக வச்சு கூட நீங்கள் இங்கே நேரில் வரலாம். உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் மண்டபத்தில் வந்து பார்க்கலான்ற ஒரே காரணத்துக்காக தான் நேரில் வந்து வச்சது. கண்டிப்பாக. அதுக்கு பத்திரிக்கை அடித்தது 5,100 தான். ஆனால் அதை வைக்கிறதுக்கான செலவு தான் 30,000 கிட்ட போயிடுச்சு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் இன்விடேஷன் வச்சதுக்கு மட்டும்தான். ஆமாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் கறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 145 150 கிலோ சொன்னோம், ஒரு 5 கிலோ கம்மி பண்ணியாச்சு, 145 கிலோ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29,900 30,000 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மாலை வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்காப்புல, ஃப்ரெண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், என்ன சொல்கிறது, நல்லபடியாகவே நல்லா கிராண்டாகவும் பண்ணி கொடுத்துட்டான். பேர் நாகபிரபு, என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் மேட்டு, ரொம்ப க்ளோஸ் தான். ஃபங்க்ஷன் எதுனாலும் எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி, அதாவது ஒன்றா மீட் பண்ணிடுவோம். அதாவது ஆக்சுவலாக இவனுக்குன்னு வசரம் அது 6,000 பண்ணி கொடுத்துருக்காங்களே, ஆனால் வெளியாளுகளுக்கு அது 6,000 கட்டுப்படியாக, அது குறைஞ்சது அது 12,000 சில்லறலாம் வரும், 12,000 கிட்ட வரும், இல்லாட்டி 12,000க்குள்ளே வரும். ஆனால் நம்மளுக்குன்றனால ஃப்ரெண்டுன்றனால ஒரு காம்பன்சேஷன் மாதிரி, அவரோட கிஃப்ட் மாதிரி கூட இருக்கலாமே, 6,000 அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு சும்மா வேற ஒரு காய்கறி வாங்க போனப்போ திடீர்னு அவனை பார்த்தோம், டக்குன்னு ஒரு பையில ரோஜா பூ இந்த இதாக இருக்கும், அது என்னடா சின்ன ரோஸ், பட்டன் ரோஸ் ஒரு கிலோட்டா இருக்க மாட்டேங்குது, அள்ளி போட்டு எடுத்துக்கூடா அப்படின்ட்டு கொடுத்து விட்டாப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்து காய்கறி வந்து இதுவும் நம்ம தெரிஞ்சவர் தான். ஆமாம், காந்தி மார்க்கெட்டில் கடை வச்சிருக்காரு. சொல்லு கடைக்கு ரெகுலராக வருவார் கஸ்டமரு, ஐஸ்கிரீம் சாப்பிட வருவாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கும் ஒரு இது கொடுக்குற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதேமாரி அவருமே பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு எதுவும் என்ன சொல்கிறது, விலையை காம்பன்சேட் பண்ணாமல் தரமாக கொடுத்துட்டாரு, நல்லா பயங்கரமான இதாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருள், அது வந்து தம்பிகிட்ட கொடுத்தாச்சு, அது இது பண்ண சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு இதாக ஒவ்வொருத்தங்கள்ட்ட பிரித்து கொடுத்தனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது வந்து 25 26 கிட்ட கரெக்டாக வந்துருச்சு, 26,000 ரூபா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் சொல்லியிருந்தாங்க, அது ஒரு 2,450 ரூபா வந்துருச்சு. வாட்டர் பாட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு 600 ப்ளஸ் வந்து ஒரு 3 கேன் சொன்னோம், அதுதான் பெரிய சம்பவம். இனிமேல் நீங்களோ இல்லை நாங்களோ எங்களுக்கும் ஒரு பாடம். ஆமாம், 300 சாப்பாடுனா 300 + 300 600, 300 + 300 900 கேன் சொல்லணும். ஏன்னா வெயில் காலம், நாங்கள் அதை கனெக்ட் பண்ணவே இல்லை, தண்ணி பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. பசங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறது, இலையிலே 2 கேன் வைக்கிறது, இந்த மாதிரி தண்ணி ரொம்ப தட்டுப்பாடாயிடுச்சு. கடைசி நேரத்தில் ரொம்ப தவிச்சிட்டோம், அலமோதிட்டோம். அதனால வெளியே போயிட்டு 1 லிட்டர் கேன்லாம் வாங்கி வச்சுட்டோம். 10ஆவதுக்கு நாங்கள் கப்பும் கேனும் வாங்கி கொடுத்தோம், அதை அவங்க யூஸ் பண்ணல, மறந்துட்டாங்க. வாங்கி அதை உடச்சி ஊற்றுறதுக்கும் சிரமப்பட்டுட்டு, கப்பை எடுத்து ஊற்றுறதுக்கு சிரமப்பட்டு மறந்துட்டாங்க. நாங்கள் அப்புறம் அர்ஜென்ட்லாம் போயிட்டு கேன் வாங்கிட்டு வந்தோம், அந்த 2 கேனையும் சேர்த்து 3,500 ரூபா. ஆமாம். வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா வாழை இலை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு இலை 2,000 ரூபா. வாழை மரம் வாழை இலை 2 சேர்த்துமே 5,000 ரூபா. ஆமாம், 2 சேர்த்து 5,000 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் வந்து சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு 4,500 ரூபா. அதுவுமே இந்த டைம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏன்னா நல்லா பண்ணாங்க, அங்கே க்ரௌடு இருக்கும்போது நல்லா பண்ணாங்க. கடைசி நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட வரும்போது ஒரு முக்கியமான ஆள்லாம் கடைசியில் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பசங்க கொஞ்சம் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒரு 2-3 பேராவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா எல்லாம் எங்கள் பசங்க தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க கடைசி டயத்தில். நாங்களும் டயர்டாக தான் இருப்போம், நாங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் 2-3 நாளாகவே, பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ எங்களுக்கும் டயர்ட் ஆகிடுச்சு, நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு கூட ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி பசங்க யாராவது கேட்ரிங் பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி டைமில் வந்து கொஞ்சம் அளவுக்கு பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது காம்பன்சேஷன் கூட பண்ணிடுவோம். பட் ஆனால் எங்கள் பசங்க இறங்கி வேலை பார்க்கும்போது எங்களுக்கும் டென்ஷன் ஆகுது, உங்களுக்கும் டென்ஷனோட கஷ்டம் தான். உங்களுக்கு நாங்கள் எதுவும் திருப்தியாக பண்ண முடிய மாட்டேங்குது. வேறு ஒன்றும் இல்லை, டென்ஷனே கிடையாது, கஷ்டம் தான். ஏன்னா வந்திருக்கோம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இது பண்ணுறங்கிறனால ஒரு வருத்தம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலவு, அங்கிட்டு போக்குவரத்துக்கு ஒரு 500 ரூபா. வேனு காலைல கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு ஒரு 2,500 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து ரெண்டலுக்கு எடுத்தோம், அதில் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. சைஸ் வந்து கரெக்டாக கேட்காம விட்டனால அதில் எழுதி இருந்ததை நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். பட் ஆனால் அதுக்கும் மேலே தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வடிக்கிறது வந்து 30 படி போல இருக்குது, நாங்கள் வட்டாவே 30 படிக்கு வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அப்போனா அவங்களோட மெஷர்மெண்ட் எப்படின்னா 30 படினா 50 படி வட்டா கொடுத்தா தான் அவங்க 30 படி போட முடியும்.
ஸோ நாங்கள் வாங்கி கொடுத்தது 30 படி தான். அதில் நம்ம கணக்கு பண்ணோம்னா 20 படி இல்லாட்டி அது 30 படி கீழே தான் படிக்க முடியும். 25 தான் அடிக்க முடியும். அதனால் இது செட் ஆகான்னு சொல்லிட்டாங்க. அது திருவானைக்கோயிலேருந்து வாங்கிட்டு கடைசி நேரத்தில் அது கொஞ்சம் இதாக இஷ்யூவாக இருந்துச்சு. பட் ஆனால் உடனே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அன்றைக்கி நைட்டு செம மழை வேறு. ஸோ அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த 2 வட்டாக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வாடகை கொடுத்துருந்தோம். அந்த வாடகை தான் இப்போ 3300 அடுத்து வந்து ஃப்ளெக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா. அது ஆக்சுவலாக 3000 ரூபா வந்து நம்ம ரெடி பண்ணது தான். ரெடி பண்ணி எல்லாமே சேர்த்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நல்லா எல்லாமே எடிட்டிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட்டு ஃபேஷியல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1350 ரூபா. 1300. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் ஊரில் இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரூம் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்தோம் கெஸ்ட்டுக்கு. ஸோ அது வந்து ஒரு 7300 வந்துச்சு. நம்ம அடுத்து சவுண்ட் சர்வீஸ் மண்டபத்தில் கேட்டோம். அந்த டெக்கரேஷனுடைய 5000லேயே வச்சு தர முடியுமான்னு அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மாதிரி கேட்டாங்க. சவுண்ட் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம், எக்ஸ்ட்ரா 2000 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சக்குன்னு யோசித்தோம். நாள் தான் யோசிச்சுட்டு இந்த மாதிரி டிஜே செட் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நமக்கு பழக்கமான ஒரு பையன் இருக்காப்புல, அவர் மூலயமா டிஜே பண்ணோம். 2022 எனக்கு 11K பண்ணாப்புல. இப்போ 2026 4 வருஷம் ஆயிடுச்சு. 1000 ரூபா மட்டும் எனக்கு வண்டி வாடகை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும், வேறு எதுவும் பண்ண சொன்னால் உடனே அரேஞ்ச் பண்ணிட்டாப்புல. நான் வந்து ஒரு 4 மணிக்கு கால் பண்ணியிருப்பேன். 4 மணிக்கு கால் பண்ணியிருப்பேன்னா நைட்டே வந்து செட் பண்ணிட்டாங்க. 8:30 9 மணிக்கு பிஃபோர் அது 11 மணி இல்லைடா வந்துட்டாரு. 8:30 9 மணிக்கு வந்து செட் பண்ணிட்டு காலெல்லாம் போயிட்டு நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோம். மார்க்கெட்லாம் போயிட்டு அந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் வந்து பார்க்குறோம் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி ஒரு 4 ஹவர் தான் ஸ்லாட் இருக்கா என்னன்னு தெரில ப்ரோ, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னாரு. மழை டைம் வேறு வந்து உடனே இறக்கி கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுவும் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமியானா பந்தல், லைட் செட்டப்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்க்கு ஒரு 6000 ரூபா வாடகை, ஒரு 3 நாள் 4 நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ அது பேக்கேஜ் அப்படியே 350 ஃபோட்டோஸு, ஒரு 3 மணி நேரம் கவரேஜ், ஒரு பென் ட்ரைவ் வந்தது, அப்படியே அந்த பேக்கேஜ் வரும்ல, அந்த பேக்கேஜுக்கு ஒரு 27,000 ரூபா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் போட்டது வந்து ஒரு 2.5, ஆனால் இங்கே வந்தது வந்து ஒரு 260 கிட்ட வந்துச்சு. ஆமாம். இதில் மெயினான இது என்னென்னா எல்லாமே ஓன் சேவிங்ஸ் தான். இது வந்து கடனே வாங்கலை, யார்கிட்டையுமே கேட்கல. கேட்டதுமே மொய் வந்தோடனே அப்படியே ரொட்டேஷன் பண்ணியாச்சு. ஆமாம், அதாவது கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வந்து நம்ம வாங்கணும்னா வாங்கிட்டு நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் கட்ட போகிறது நம்மளாக தான் இருக்கணும். ஆமாம். ஸோ என்ஜாய் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் அடுத்து அந்த மாதிரி கடன் வாங்கி தான் என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு இது கிடையாது எனக்கு. ஸோ கொடுக்குறதுக்கும் தயார் தான். 2-3 பேர் பசங்கள்கிட்டே கேட்டிருந்தது, இவன்ட்டையுமே கேட்டு ரெடி பண்ணியாச்சு. பேக்கப்புக்கு எமர்ஜென்சி கேசஸில் நீங்கள் கொடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமே பசங்கள்கிட்ட. இதில் என்னன்னா நார்மலாக ஒரு சில செலவுகள்லாம் வரும். இப்போ இதில் வாழைத்தாறு எழுதலை, தாம்பூல பையெல்லாம் எழுதவே இல்லை. ஸோ இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ யோசிச்ச தாம்பூல பை கடல உருண்டையெல்லாம் எழுதவே இல்லை. எதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி வந்து பசங்க ஸ்பான்சர் நிறைய இருக்குது. ஸ்பான்சர் எப்படின்னா அவன் பெட்ரோல் செலவு, அவன் உழைப்பு இருக்குது, ஆட்டோ செலவு இருக்குது, நம்ம ஆட்டோக்கார தம்பி செலவு இருக்குது, இதெல்லாம் எழுதவே இல்லை. அதெல்லாம் போட்டோம்னா அது ஒரு 20,000 வந்துடும் எப்படி இருந்தாலும். ஸோ ஸ்பான்சர்ஷிப்பும் இருக்குது, கடன் இல்லாத கல்யாணமும் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கடனை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படும், அந்த வேலையே இருக்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக அவங்க ஓன் சேவிங்ஸில் பண்ணால் ப்ராப்ளமே இருக்காது. ஓன் சேவிங்ஸ் மீன்ஸ் நான் அதுவும் ஒரு லோன் தான். பட் ஆனால் வெளியே வாங்கலை, வட்டிக்கு எதுவுமே வாங்கலை. அவன் சேர்த்து வச்ச நகையை வச்சு நான் அதை ப்ளேஸ் பண்ணி இது பண்ணேன். ஸோ அது எனக்கு இன்னைக்கு வந்து கை கொடுத்துருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து பயங்கர ட்ராஜடியா கொடுமையா ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கு. இன்னைக்கு சர்வை பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நாங்கள் பிளான் பண்ண டைம் வந்து ஜனவரி, அதாவது மேரேஜ் பிளான், அந்த பொண்ணு பார்க்குற டைம். அப்போ பார்த்தீங்கன்னா இருந்த கோல்டு ரேட்டு வேறு, சிலிண்டர் ரேட்டு வேறு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வேறு. இப்போ அப்படியே ஹைக் ஆகிடுச்சு. கோல்டு ரேட்டு வேறு, கோல்டு ரேட்டு அது தனி ஹைக்கு. பத்தாவதுக்கு கேஸ் விலை, கேஸு இங்கே முக்கியமான ப்ளே பண்ணியிருக்கு. 2வது டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெட்ரோல் டீசல் எல்லாமே அந்த டயத்தில் ஏறிடுச்சு மேரேஜ் டயத்தில். ஸோ எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணி தான்
இந்த மேரேஜ் அதாவது ஒரு 3 லட்சத்துக்கு பட்ஜெட் போட்டது 3 லட்சத்துக்கு கிட்ட வந்துருச்சு. இதில் பட்ஜெட்லேயே வராது அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு தான் பார்த்துருப்பீங்க. செகண்ட் பார்ட்லேயோ தேர்ட் பார்ட்லேயோ வந்திருக்கும், பால் காய்ச்சிருக்கும். அது வந்து புதுசாக வீடு பார்த்து 2 BHK பார்க்கணுன்றதுனால தான் இங்கே தான் நமக்கு பட்ஜெட்டே உட்காந்துருச்சு. பட் ஆனால் ஓகே, இது எப்படியும் ரிட்டர்ன்ஸ் தான். பட் ஆனால் என்ன கொஞ்சம் டிலே ஆகும், 2 வருஷம் அந்த மாதிரி ஆகும். ஆமாம், இதுதான் மேரேஜ் பட்ஜெட்டுக்கான வீடியோ. இதோட மேரேஜ் விலாகும் முடியுது. இதுக்கப்புறம் விலாக் என்னன்னு யோசிச்சிங்கன்னா தொடர்ந்து வரும். இல்லை இன்னொன்று, இதை பற்றி ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்கள் ஏதோ ஒன்று ஐடியா சொல்லுவோம். ஏன்னா 2-3 இடத்துல நாங்களுமே 2-3 பேர் விசாரித்து ஒரு ஐடியா கேட்டு தான், சஜஷன் கேட்டு தான் நாங்கள் ஃபைனல் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாவே எதுவும் டிசைட் பண்ணிடாதீங்க. கடைசி நேரத்தில் உங்களை தான் ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சஜஷன் கேளுங்க எல்லார்ட்டையும். எது பெட்டரோ, எது உங்களுக்கு காஸ்ட் சேவிங்ஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சிறப்பாக உங்களோட என்ன சொல்கிறது விழாக்களையும் ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள். மேரேஜ் ஈவெண்ட் வச்சிருக்கோம். I'm